அதான் கடை ஓனர்னா. கடையை வந்து நியூ ஐயங்கார் பேக்கரி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது. ஆர்டர்லாம் எந்த டைமில் ஆர்டர் கொடுத்தாலையும் செஞ்சு தரலாம். பர்த்டே கேக்கு, பார்ட்டி ஆர்டரு எது இருந்தாலும் செஞ்சுக்கலாம். கடை வந்து 24 ஹவர்ஸ் ஓப்பன் தான். எந்த டைம்லேயும் வந்தெல்லாம் ஆர்டர்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுப்போம். நாமளே இங்கேயே குடோனில் தரமாக செஞ்சு தரோம். எல்லா ஐட்டமும் நாமளே ரெடி பண்ணுறது தான். அந்த கடை இருக்கிறது வந்து குளோபல் ஹாஸ்பிட்டலு மெயின் ரோடு, ஃபஸ்ட்டு மெயின் ரோடு தான். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள் சார். நன்றி, வணக்கம். சாண்ட்விச் கவுண்டி பிரெட் அப்படி ஸ்லைஸ் பண்ணி அந்த பிளேட்டில் வைக்கிறாங்க. வச்சு ஓவனில் ஏற்றிடுவாங்க. இதுக்கு மேலே இப்போ அதோட மசாலாலாம் வச்சு அப்படியே ஓவனில் ஏற்றிடுவாங்க. ப்ளம் கேக்குக்கு உண்டானது ஃப்ரூட்ஸ் சேர்க்குறாங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ப்ளம் கேக்குக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ப்ளம் கேக்குக்கு உண்டான அந்த டோ, அந்த கேக் மிக்சரை இந்த மாரி பிளேட்டில் தனியாக வைக்கிறாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு உள்ள. அதோட டெக்ஸ்சருக்கும் இதோட டெக்ஸ்சருக்கும் வித்தியாசம் இருக்கும். கேக் பிளேட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இப்போ ஓவனில் ஏற்றுறாங்க. கேக் பிளேட்ஸ் ஃபுல்லாக ஓவனில் ஏற்றிட்டு இருக்காப்புல. பண்ணி வச்சுருக்க எல்லா கேக் பிளேட்ஸும் ஏற்றியாச்சு. மேலே டெம்பரேச்சர் அதுக்கு தகுந்த மாரி, ஃப்ளேம் அதுக்கு தகுந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. கேக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க ஃபுல்லாக. அந்த டால்டா அது உள்ளே ஃபுல்லாக போகிற மாதிரி. பப்ஸுக்கு உண்டான பேட்டர் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது நல்லா அப்படி ஃபோல்டு பண்ணி, ஃபஸ்ட்டு ஃபோல்டு, செகண்ட் ஃபோல்டு. நான் அப்போ தான் அந்த லேயர்ஸ் வரும். இந்த பக்கத்துலேருந்து ஃபோல்டு பண்ணுறாங்க, இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணுறாங்க. மொத்தமாக அப்படி போட்டு வச்சிடுறாங்க. பப்ஸுக்கு உண்டான அந்த டால்டெல்லாம் போட்டு மடித்து வச்சதை இப்போ கொஞ்சம் பெருசாக அதை நல்லா தேய்க்கிறாங்க. பெரிய சைஸாக தேய்க்கிறாங்க. பப்ஸுக்கு உண்டான பேட்டர் மாவு ரெடி ஆகிட்டு இருக்கு. உள்ள லேயர்ஸ் கவுண்டி மடித்து வச்சதை பார்த்தோம் நம்ம. இப்போ அதை நல்லா பெருசாக இந்தமாரி தேய்ச்சிடுறாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இப்போது மடிக்கிறாங்க லேயர்ஸ் கவுண்டி. எல்லா பக்கமும் மாறி மாறி மடிக்கிறாங்க லேயர்ஸ் காண்டி. பப்ஸ் இப்படி தான் ரெடி ஆகிட்டு இருக்கு வியூவர்ஸ். முதல்ல இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சதை இப்படி பெருசாக போட்டு திருப்பியும் ஃபோல்ட் பண்ணுறாங்க அந்த லேயர்ஸ் காண்டி. அந்தமாரி ஃபோல்டு பண்ணி அப்படி வச்சிடுறாங்க எல்லாத்தையும். சிக்கன் பப்ஸுக்கு உண்டான சிக்கனை நல்ல மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி சின்ன சின்ன பீஸாக சிக்கன் பப்ஸ், எக் பப்ஸ், வெஜிடபிள் பப்ஸ் மூணுமே கிடைக்குதுங்க. இப்போ இந்தமாரி வச்சதை நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சதை, இந்தமாரி இப்போ ஃபோல்டு பண்ணி வச்சதை திருப்பி அதேமாரி இன்னொரு தடவை ஸ்ப்ரெட் பண்ணி மடிக்க போகிறாங்க. அப்படிங்கிறது அந்த லேயர்ஸ் நிறைய உங்களுக்கு பப்ஸ் சாப்பிடல சின்ன சின்ன லேயராக நிறைய இருக்கும். அப்படின்னா இதுலேயே 3 லேயர் இருக்குது. இப்போ இதுலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெருசாக போகுது பாருங்கள். அதை அப்படி மடித்து இன்னும் மல்டிபிள் லேயர்ஸ் வந்துடும். அதில் பப்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒர்க்கு அதுக்கு பின்னாடி நடந்துக்கிட்டு இருக்குது. இது 2வது தடவையாக இந்தமாரி ஃபோல்டு பண்ணி திருப்பி ஸ்ப்ரெட் பண்ணி திருப்பி ஃபோல்டு பண்ணுறாங்க. மல்டிபிள் லேயர்ஸ் வர்றதுக்காக இப்போது திருப்பி ஃபோல்டு பண்ணுறாங்க. இது செகண்ட் டைம். முதல்ல ஒரு தடவை பார்த்தோம், இது 2வது தடவை. வேலை தொடர்ந்து எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. இப்போ இது 2வது தடவையாக பண்ணி இந்தமாரி ஃபோல்டு பண்ணி வைக்கிறாங்க. சாதா பன்னுக்கு வந்து இப்படி அதை வெயிட் பண்ணி எடை போட்டு அந்தமாரி கட் பண்ணி ப்ரெட்டுக்கு வந்து அரைச்சி வச்ச மாவு எடுத்து வச்சுருக்காங்க. அதில் இப்போ சின்ன சின்ன ரவுண்டாக வெயிட் பண்ணி எடை போட்டு அப்படியே சாதா பண்ணுக்கு ரெடி பண்ணுறாங்க.
இதை அப்படியே ஓவனில் ஏற்றிடுவாங்க. இந்தமாரி நல்லா உருண்டு வைக்காங்க. இது வந்து சிக்கன் ரோல், வெஜ் ரோல், பிரெட் அந்த மாரி ரெடி பண்ணுறதுக்கு இந்தமாரி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா க்ரீம் பன்னு, அதுக்கு இந்தமாரி அதை நல்லா தேய்ச்சி ரெண்டாக மடித்து வைக்கிறாங்க. க்ரீம் பண்ணுக்காண்டி இந்தமாரி நல்லா தேய்ச்சி ரெண்டாக மடித்து வைக்கிறாங்க. அப்படி க்ரீம் பண்ணுக்காண்டி. இப்போ இந்த பால் பன், ஜீரா பன் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். நல்லா அப்படி அதை கயிறு மாரி நீளமாக அந்த மாவை இது பண்ணிடுறாங்க. அதை எடுத்து அப்படியே சுற்றி விடுறாரு அவர். அப்படி கயிறு மாரி ஆயிடுது. அப்படியே ஒரு டிசைன் பண்ணி இந்தமாரி வச்சிடுறாங்க. இப்போ பப்ஸுக்கு இவ்வளோ நேரம் 2 தடவை ஃபோல்டு பண்ணி வச்சதை இப்போ திருப்பி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பாருங்கள் அது எவ்வளோ நீளம் இருக்குன்னு. அங்கேருந்து இவ்வளோ நீளம் ஃபுல்லாக இப்போது அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பப்ஸுக்கு எப்படி ஒரு 5 அடி 6 அடி இருக்கும். அதோட லென்த்து 6 அடிக்கு மேலேயே இருக்கும். அப்படியே அந்த ரோலரில் அப்படியே சுற்றுறாங்க. சுற்றி கொஞ்சம் மாவு போடுறாங்க அப்படி கீழே, அந்த இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ திருப்பி அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒன்று போல் ஒரே திக்னஸில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இப்போது திருப்பி அந்த கட்டையை வச்சு ஃபுல்லாக அந்த டேபிள் அளவுக்கு ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு. ஒரு 6 அடி இருக்குது. பாருங்கள் அதை அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தமாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒன்று போல் அந்த இதை உருட்டி விட்டாங்க. அது திக்னஸ் ஒன்று போல் இருக்கணுங்கிறதுக்காண்டி, நல்லா ஸ்கொயராக வர்றதுக்காண்டி அந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா ஒன்று போல் ஸ்கொயராக இருக்கும். இப்போ பார்த்தா உங்களுக்கு பாருங்கள் எட்ஜஸ்லாம் இப்போது கட் பண்ணுறாங்க. பப்ஸுக்காண்டி இப்போ அப்படியே அந்த டோவை கட் பண்ணுறாங்க. ஒன்று போல் ஸ்கொயர் பீசஸாக பாருங்கள். நல்ல ஸ்கொயராக அப்படியே கட் பண்ணுறாங்க. பப்ஸுக்கு உண்டான டோ பப்ஸுக்கு உண்டான சைஸுக்கு ரெடி ஆகுது. இந்தமாரி ஒன்று போல் ஃப்ளவர் மாரி அதை டிசைன் பண்ணிடுறாங்க. பாருங்கள் சாண்ட்விச் இப்போது ஓவனில் வச்சு எடுத்துட்டாங்க. அது ரெடியாக இருக்குது. இப்போ வெஜ் பப்ஸுக்கு உண்டான அந்த வெஜ்ஜி மசாலாவை இந்த கட் பண்ண பீசஸில் வைக்கிறாங்க. இப்போ எக் பப்ஸுக்கு உண்டான அந்த முட்டை, இப்போ இது மஷ்ரூமுக்கு உண்டான பப்ஸு, அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூம் மசாலாவை இதில் வைக்கிறாங்க. இப்போ அது மேலே கொஞ்சம் இந்த வெங்காயம்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கத வைக்கிறாங்க. பன்னீர் பப்ஸ் ரெடி ஆகுது. எல்லா இதுலேயும் அப்படியே அந்த மசாலாவை, வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது, வெங்காயம் மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை அப்படி எல்லா இதுலேயும் வைக்கிறாங்க. எக்குக்கு உண்டானதை ஒரு எக்கு வச்சிடுறாங்க. பன்னீருக்கு உண்டானது பன்னீர், வெஜ்ஜுக்கு உண்டானது வெஜ்ஜு, சிக்கனுக்கு உண்டானது அப்படி சிக்கன் வச்சுருவாங்க. பார்த்திங்கன்னா பியூர் வெஜ்ஜு அது எல்லோ கலரில் இருக்குது. இது கொஞ்சம் எக்கு இந்தமாரி இதுக்கெலாம் கொஞ்சம் ரெட்டாக அந்த ஆனியனை மசாலாவை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ அதை அப்படி ஃபோல்டு பண்ணுறாங்க அந்த மசாலா உள்ளே இருக்கிற மாதிரி. இப்படி தான் வெஜ்ஜு பஃப்பு, எக்கு பஃப்பு, சிக்கன் பஃப்பு எல்லாமே ரெடி ஆகுது. பப்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு உண்டான டோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதை முடித்து ஓவனில் வச்சு எடுத்தால் பப்ஸ் ரெடி. வெஜ்ஜு பஃப் எல்லாம் இப்போது ஃபோல்டு பண்ணியாச்சு ஃபுல்லாக. அடுத்தால எக் பஃப் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே எக் பஃப் இப்போ பாருங்கள், எக்கை ரெண்டாக கட் பண்ணி ஆஃப் எக் உள்ளே வைக்கிறாங்க. எக்கு பஃப் இப்படி தான் ரெடி ஆகுது. மஷ்ரூம் பப்ஸை ஒரு டிசைனாக ஃபோல்டு பண்ணுறாங்க. எக் பஃப்பை அப்படி ஃபோல்ட் பண்ணுறாங்க.
எக் பஃப் இப்படி தான் ஃபோல்டு பண்ணுறாங்க. அப்படி மல்டிபிள் இது நல்ல பேக்காகி வரும், மல்டிபிள் லேயராக வந்துடும். அது ஃபோல்டிங் பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குன்னு. ஃபுல்லாக எக் பஃப் தான் இது. அப்படியே ஓவனில் ஏற்றியாச்சுன்னா பேக் ஆயிடுச்சுன்னா பப்ஸ் ரெடி. பப்ஸ் எல்லாம் இந்தமாரி பிளேட்டில் நல்லா அடுக்கி வைக்கிறாங்க. ஃபோல்டு பண்ணி வச்ச பப்ஸ் எல்லாம் இந்தமாரி பிளேட்டில் அடுக்கி வைக்கிறாங்க ஓவனில் ஏற்றுறதுக்காக வேண்டி. பப்ஸுக்கு இந்தமாரி எல்லாம் பண்ணி பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளித்து விட்றாங்க மேலே, நல்லா அந்த ஷைனிங் ஆகுதுக்காண்டி தண்ணி தெளித்து இந்தமாரி வச்சிடுறாங்க. இந்தமாரி முட்டை பப்ஸுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்படி ப்ரஷ் பண்ணுறாங்க. வெஜ்ஜு பஃப்புக்கு தண்ணி அப்படி வச்சு ப்ரஷ் பண்ணாங்க, அடித்தாங்க. முட்டை பப்ஸுக்கு அந்த முட்டையை உடச்சி விட்டு அதைத்தான் ப்ரஷ் பண்ணுறாங்க. முட்டை பப்ஸுக்கு மேலே முட்டையை அப்படி ப்ரஷ் பண்ணி விட்றாங்க. இந்தமாரி நிறைய வகை பப்ஸு, பன்னீர் பப்ஸு, வெஜ்ஜு பப்ஸு, எக்கு பஃப்பு, சிக்கன் பஃப் இப்படி நிறைய பண்ணுறாங்க. இந்தமாரி உள்ளதுக்குலாம் மேலே முட்டையை வச்சு நல்ல முட்டையை உடச்சி விட்டு அதை ரெடி பண்ணி அதை மேலே ப்ரெஷ் பண்ணுறாங்க. அப்படி எல்லாம் அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரெடி பண்ணி அப்படி இப்போ ஓவனில் ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு. ஒவ்வொரு பப்ஸும் ஒவ்வொரு டிசைனில் ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபுல்லாக பப்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கத ஓவனில் ஏற்றுறாங்க. இப்போ எல்லாத்தையும் இது பண்ணி இது வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸை ஓவனில் ஏற்றுறாங்க. இப்போ பாருங்கள், அது நல்ல உப்பி வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. அது அப்படியே போட்டதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படி டிசைனை பாருங்கள். அதில் சாண்ட்விச் ஓவன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு ரெடி பண்ணுறாங்க. சாண்ட்விச் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்தாச்சு. பிரெட் சாண்ட்விச் ரெடி. இப்படி தான் நல்லா எல்லாம் போட்டு ஓவனில் போட்டு எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு ரெடி பண்ணுறாங்க. இப்போ கீழ்ப்பக்கம் வச்சுருந்ததுலேருந்து பப்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுக்கிறாங்க. பாருங்கள், எடுத்து வச்சுருக்காங்க. இது பப்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓவன்லேருந்து வெளியே எடுக்கிறாங்க பப்ஸை. பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பப்ஸாக வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. வெளியே எடுத்தாச்சு பப்ஸு. இந்தமாரி தான் எல்லா பப்ஸையும் வச்சு எடுத்துடுறாங்க. இது ஃபுல்லாகவே இப்படி தான் ஃபுல்லாக இந்த பேக்கரில் வச்சு எடுக்க போகிறாங்க. ஓவனில் வச்சு எடுக்க வேண்டியதான். இவ்வளோத்தையும் ஓவனில் வச்சு எடுத்துட வேண்டியதான். ரெடி பப்ஸ் ரெடி, ப்ரெட்டு ரெடி, டிசைனாக பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே ரெடி. இந்தமாரி தான் எல்லா பப்ஸையும் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தால இது ஃபுல்லாக ஓவனுக்கு போகும். போயிட்டு அடுத்த ஒரு 1/2 அன் ஹவரில் ரெடி ஆயிடும் எல்லாமே. பப்ஸ் ரெடி. இங்கே இந்தமாரி ஓமப்பொடி உங்களுக்கு கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் இங்கே கிடைக்குது வியூவர்ஸ்.